ஹே காய்ஸ், வெல்கம் டு வினோ கியூரியாசிட்டி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளா நம்ம ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைச்ச இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம அனன்யா ஷாப்பிங் கடையில வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய வந்து ஆர்சி கார்ஸ் பத்தி போட்டிருப்போம். அது எல்லாமே வந்து நான் லிங்க்ல கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. நம்ம கடையில எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் அவைலபிளா. இப்போ நம்ம புதுசா பார்க்க போறது என்ன அப்படின்னா, கோ கார்ட். ரெண்டு கண்ட்ரோலர் வந்துடும் தனித்தனியா, ரெண்டு கார் கொடுத்துருவாங்க, ரெண்டு டிரைவர்ஸ் இருப்பாங்க. ரெண்டு பேர் விளையாடுறதுக்கு வந்து சூப்பரான ஒரு கேம். ஆக்சுவலா 2 பிளேயர் கேம் மாதிரி நான் வாங்கணும்னு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் வந்து இப்போ வாங்கியிருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கன்சோல் வந்துடும் உங்களுக்கு. ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் கொடுத்துருவாங்க ரெண்டுத்துக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு டிரைவர் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங்க்கு உங்களுக்கு வந்து ஒயர் கொடுத்துருவாங்க தனித்தனியா. ஸோ இதுல என்னென்ன இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம். மியூசிக்ஸ் அண்ட் சவுண்ட் லைட் வரும், ஹை ஸ்பீட்ல போகும். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்புறம் வந்து ரேடியோ ஆப்ரேஷன்ஸ் மூலமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜாய்ஸ்டிக்ஸ்ல வந்து ஹை லோ ஸ்பீடு வந்து சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் பேக்வேர்டு மியூசிக் ஸ்விட்ச் இருக்கு. டர்ன் லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பேட்டரி எப்படி போடணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்காங்க. அப்புறம் வார்னிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ல பாருங்க. பேக்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2.4 GHz வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா பிரச்சனை இருக்காது. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பிளேயர் வந்து விளையாடணும். இங்க எல்லோ கலர்ல இருக்க இந்த பாரை வந்து யார் வந்து இடிக்கிறாங்களோ இந்த டிரைவர் வந்து ஸ்வைங் அப்படின்னு சொல்லிட்டு எகிரிடுவாங்க. அப்படி எகிர்னாங்க அப்படின்னா அவங்க வந்து தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ரெண்டு பேர் விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க வீட்டுல வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலுமே வாங்கலாம், இல்ல பெரியவங்க விளையாடணும்னாலும் விளையாடலாம், இல்ல அப்பா அம்மா வந்து அவங்க குழந்தைங்களோட விளையாடுறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது விளையாடுறதுக்கு. இதை வந்து நம்ம இப்ப கடையில போயிட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம். இந்த கார் வேணுன்றவங்க நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் மேலேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். அதை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் போட்டுருவோம். வித்தின் 2 daysல வந்து நாங்கள் ஷிப்பிங் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 daysக்குள்ள உங்க கைக்கே வந்துடும். இதுலயே வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கும். இந்த டாயோட டிஃபரன்ஸே மாறும். அது வந்து உங்களுக்கு 1600 1500 கூட கிடைக்கும். ஆனா இதோட குவாலிட்டி வந்து அது மேட்ச் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் கிட்டு. இதை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்ப கடையில போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ இதோட அன்பாக்சிங் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி சார்ஜ் மட்டும் போட்டு வச்சேன், எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரியணும்னு சொல்லிட்டு. அனன்யா கிட்ட இருந்து இதை காப்பாற்றுறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு. அங்கே பாருங்க, இப்போ அந்த வீடியோ எடுக்கிறதுக்கே அவளை தூங்க வச்சுட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன். இல்லைனா அவள் வந்து வீடியோவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ இப்போ இதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இந்த பேட்டரி வந்து நம்ம இதில் போட்டுட்டு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம், ரீசார்ஜபிள் பேட்டரிஸு. ஸோ இப்போ நான் சார்ஜ் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மேலே ஒரு ப்ரெஸ் டைப்பில் ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் எடுத்துனீங்கன்னா ஈஸியாக வந்து இது வெளியில் வந்துடும் அந்த பேட்டரி. நம்மளுக்கு பிடிச்ச கலர் வந்து ப்ளூ. ஸோ ப்ளூவை ஃபஸ்ட்டு எடுக்கலாம். ஒரு காரோட டிரைவர் இதோ இதில் இருக்கான், அவனை எடுப்போம். அவனை எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த காரோட டிரைவர் எடுத்துட்டோம். இவன் இந்த காருக்கு. நெக்ஸ்ட்டு ரெட் எடுக்கலாம். இந்த ரெட்டோட டிரைவர் இதோ இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், ஆனால் இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் கூட சில கார்ஸில் இருக்காது. ஸோ இந்த ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். இதில் தான் நம்மளுக்கு வந்து இந்த பேட்டரி செட்டும் வந்துருந்துச்சு. பேட்டரி ப்ளஸ் இந்த சார்ஜரோட சேர்த்து வந்துருந்துச்சு. இந்த கிட் இருக்கும் இதில். அடுத்து வந்து கன்சோல் இருக்குது, ரெண்டு கன்சோல் இருக்குது. இது ஒரு கன்சோல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சும்மா ஒரு அட்டை, இது தேவையில்லை. ஸோ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க போடுறதுக்கு. அவங்க கொடுத்துருக்க ஸ்க்ரூ டிரைவர்லேயே வந்து நம்ம கழட்டலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் ஸ்க்ரூ போட்டுக்குங்க, அடுத்த வாட்டிலேருந்து ஸ்க்ரூ போடணுன்ற அவசியம் இல்லை. இதில் வந்து நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. கனெக்ட் பண்ண உடனே லைட் எரியுது.
ஸோ இதில் வந்து நான் இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்த காரில் அதே மாதிரியே ரிமூவ் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டேன். இதையுமே நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம். இது வந்து பேட்ரிஸ் வந்து உங்களுக்கு வெளியிலையும் கிடைக்கும். நீங்கள் செப்பரேட்டாக வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து இந்த பேட்ரிஸ் வந்து வாங்கிக்கலாம். இதையும் போட்டுட்டேன். ஸோ ஆன் பண்ணிட்டேன். இதையும் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதுலேயுமே நம்ம வந்து 2 பேட்ரி போடணும். இதில் வந்து உங்ககிட்ட ரீசார்ஜபிள் பேட்ரிஸ் இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். எவ்ரி டைம் வந்து நீங்கள் திருப்பி வந்து பேட்ரி மாற்ற தேவையில்லை. அதையே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேட்ரிஸுமே நம்ம கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க அந்த பேட்டரியும் சேர்த்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அதையுமே நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். பேட்டரி கொடுக்குறீங்களா? போட்ட உடனே அதில் வந்து சவுண்டு கேட்குது. ஸோ மூவ் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்க்ரூஸ் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க எப்பயுமே. ஸோ இதுலேயும் நம்ம வந்து பேட்டரி போட்டோம். இப்போ இதோட ரெட்டோட கண்ட்ரோலர் வந்து இது. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ரெட் கலர் ஸ்டிக்கர் அந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லை மார்க் பண்ணிக்கலாம். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ரெட் கலர் எதுன்ட்டு. அந்த மாதிரி இதில் மார்க்கிங் வந்து தரல அவங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து நம்ம இதை டிரைவரை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த டிரைவரை வந்து இதில் உட்கார வச்சாச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ப்ரெஸ் ஆகிடுது. டிரைவரை வந்து மடித்து இதில் உட்கார வச்சிங்கன்னா டிரைவர் வந்து உட்காந்துடுறான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இடித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா எகிரிச்சில அந்த மாதிரி எகிரும். என்னதை க்ளோஸ் பண்ணு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதை இடித்து காமிக்கிறேன். திருப்பிட்டேன். இப்போ நேராக வச்சுட்டு போய் இடிக்கிறேன். அங்கே பார்த்தீங்களா? ஸோ வெளியில் வந்த உடனே வந்து நம்ம தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ 2 பிளேயர் இருக்கீங்க வீட்டில், வந்து அண்ணன் தம்பி இல்லை அக்கா தம்பி அந்த மாதிரி 2 பேர் ஸ்லிப்லிங்ஸ் இருக்கீங்க, இல்லை பிரதர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஜாலியாக விளாட்லாம். ஈவன் வந்து பேரண்ட்ஸுமே வந்து அவங்க கிட்ஸ் கூட வந்து இதை விளாட்லாம். நல்லாவே இருக்கும். இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தது. ஸோ நம்ம கடை வச்சிருக்கனால நம்ம கடையில் வந்து இதை வச்சு விளையாடி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இந்த 2த்தையும் வந்து விளையாடி யார் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பண்ணலாம். ஸோ விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்குது. கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். பம்பர் கார் எப்படி இருக்குன்னு தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ பேக்கு ஃப்ரண்ட்டு அதே மாதிரி வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து சுத்த முடியுது. ஸோ வீல்ஸுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்குது. காரோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது, பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி. ஸோ இப்போ நம்ம வந்து மோகன் இருக்கான், அவன் கூட நம்ம விளையாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம் எப்படின்ட்டு. ஃப்ரண்ட்டு பேக்கு சுற்றுறது, ரைட்டு லெஃப்ட்டு சுற்றுறது. ஓகேவா? ஓகே. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஐயோ! வீரன் தாக்கப்பட்டான், திருப்பி தாக்கப்படுவான். ஓ! கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் கத்துக்கிற வரைக்கும் கஷ்டமா இருக்கும். ஏய், வா.